ரஹ்மத்திக் என்ற அந்த வேல்யூபிள் தெய்வ வார்த்தை உங்களுடைய ரப்பின் கருணையை புயல் காற்றை விட வேகமாக உங்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். ரஹ்மத்திக்கு வேல்யூபிள் பவர், வேல்யூபிள் பவர். அந்த வேர்டு ஒரு பவர் மாதிரி, ஒரு சக்தி மாதிரி. அதனால அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு அடிப்படையில் நீங்க துவா செய்தீங்கன்னு சொன்னா மருத்துவமெல்லாம் கை தட்டி விட்டுருந்தான்னு வச்சுக்கிறேன். மருத்துவர்கள் எல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க, உங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வரக்கூடிய நேரத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே மன நிறைவையும் நிம்மதியையும் நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல ஒரு சுகத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை கொடு, பரக்கத்தை கொடு, தௌலத்தை கொடு அப்படின்ட்டு கேட்கறதோட ஆஃபியத்தை கொடு என்று கேட்கறத நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆஃபியத் என்பது செல்வங்களிலெல்லாம் தலையாய செல்வம். நல்ல யோசிச்சு பாருங்க. நமக்கு தரப்பட்ட கண்களால் எந்த விதமான குறைவும் இல்லாமல் பிற வஸ்துக்களை பார்க்கும் போது அல்லாஹ்வை பரிபூரணமாக நினைக்க தோன்றும். கண் இல்லாத பார்வையற்ற மக்களை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இந்த பார்வையினுடைய அருமை அந்த நேரத்தில் புரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம சொந்த ஊர்ல முன்னாள் பள்ளிவாசல்ல முஅத்தினாக பணிபுரிந்த முன்னாள் ஒரு ஹாஃபிஸ், அந்த நபருக்கு பார்வை கொஞ்சம் கம்மி. கஷ்டப்பட்டு ஓதுனாரு. ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு குரானை என்ன செஞ்சாருன்னா மனனம் பண்ணாரு. கொஞ்சம் ஆலிம் இதுவும் கொஞ்சம் படித்தார். வீக்கான அந்த பாயிண்ட்னால சரியான மன வாழ்க்கை அவருக்கு அமையலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தாரில் அவங்க தாய் தான் இன்ன வரைக்கும் அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளியில் முஅத்தினாக அவரை சேர்த்தாங்க. ஊர் மக்கள்லாம் பள்ளியில் முஅத்தினாக சேர்த்து பாங்கு தொலை வைப்பது இதெல்லாம் திறம்பட செய்வார். அந்த பார்வையின் குறைபாடு இருக்கிறதன் காரணமாக போவார், சஃப்புகளில் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள மிதிச்சுட்டு போயிடுவார். சஃப்புகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மக்களை நறுக்குன்னு மிதிச்சுட்டு போயிடுவார். சுவிட்சு போடுறது, அந்த மைக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாப்புல. ஆனால் அவரை வச்சு பல வருட காலங்கள் தாய்மை உள்ளத்தோடு நம்முடைய ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கட்டா சம்பளம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்ன உடனே இப்போ வேற மோதின்னு சேர்க்கப்பட்டிருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஒரு கண்ணுடைய ஆஃபியத்தை இந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆனது. உலகத்தில் நமக்கு காசு பணம் இல்லைன்னு சொல்லி பெரிய அளவுக்கு மனக்குறையோடு நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்லுவேன், உலகத்தில் கோடிக்கு சமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபியத். அதை மட்டும் மறந்துடாதீங்க. கோடி செல்வத்தை கொடுத்தா எந்த அளவுக்கு வேல்யூபிளோ அந்த கோடியை விட அதிகப்படியான செல்வம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த புனிதமான ரப்புல் ஆலமீனுடைய இந்த கருணை உறுப்புகளில் அவன் ஏற்படுத்திய அந்த ஆஃபியத்தும் சலாமத்தும். அதனால அந்த ரப்பு தந்த இந்த சுக்ர, ரப்பு தந்த இந்த உபகாரத்திற்கு நீங்க கோடான கோடி நன்றி செலுத்தினாலும் அதெல்லாம் ஈடாகாது அப்படின்னு அடிச்சு நான் சொல்லுவேன். இந்த ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும், மறந்துடவே கூடாது. ரப்புல் ஆலமீனிடத்துல ஆஃபியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை எப்போதுமே ரப்புல் ஆலமீனிடத்துல கேட்க மறந்துடக்கூடாது. செல்வத்தை கொடு, வசதியை கொடு, வாய்ப்பை கொடு, அறிவை கொடு, ஞானத்தை கொடு, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தலையெழுத்தை கொடு கேட்குறீங்க. எல்லாவற்றை விட மேலாக முதல்ல நீங்க அல்லாஹ்விடத்துல முன்வைக்க வேண்டியது ஆஃபியத்து தான், சுகம்தான். உடற் சுகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடற் சுகம் மற்ற மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு உடற் சுகம் ரொம்ப முக்கியமானதுன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக ஆஃபியத்தை கேட்டிருக்கிறார். ஆஃபியத்து சலாமத்தை கேட்டிருக்கிறார், ஷிஃபாவை கேட்டிருக்கிறார். எப்போதுமே உடல் சுகத்தோடு ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் முன்வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான துவாவைத்தான் உங்களுக்கு நான் வசீஃபாவாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உடல் நலனை பற்றியுள்ள அக்கறை, உடல் நலனை பற்றியுள்ள அந்த கவனம், ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதிலும்
நடைப்பயிற்சி, தொழுகை பயிற்சி, உடல் பயிற்சி இது போன்றவைகளிலும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறது. அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. முன்பின் செலவாத்துக்களை மறந்துடக்கூடாது. யா ஷாஃபி யா அல்லாஹ், யா ஷாஃபி யா அல்லாஹ் 101 முறை முடிச்சிட்டீங்களா? முடிச்ச உடனே கையேந்த ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலி, அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலி, அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலி. என்னுடைய நோய், என்னுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு இஷ்ஃபி அம்ராலின்னு சொல்லணும். பிற ஆளு இன்னொருத்தருக்காக நீங்க ஷிஃபாக்காக துவா செய்றீங்க, அது ஆம்பளையா இருந்தா ஹூன்னு சொல்லணும். இஷ்ஃபி அம்ராலஹு அப்படின்னு சொல்லணும். அவங்களே ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குடும்பத்துக்கே ஒரே நோய் நுனி நோக்காடா வந்துகிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றது? அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலனா. நான் திரும்பவும் சொல்றேன், தனக்கான நோய் நீங்க அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலி கொஞ்சம் நீட்டணும். ஆண்பால் படற்கை யாருக்காவது நீங்க ஓத போறீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலஹு. பெண்பால் படற்கை யாருக்காவது ஒரு பெண்ணுக்காக நீங்க ஷிஃபாக்காக ஓத போறீங்கன்னு சொன்னா அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலஹா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். எல்லாம் அந்த சென்டென்ஸை சொல்லிட்டு லாஸ்ட்ல பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் மறந்துடவே கூடாது. வெறும் அல்லாஹும்ம இஷ்ஃபி அம்ராலி அப்படின்னு முகத்துல தடவிடக்கூடாது. இஷ்ஃபி அம்ராலி பிரஹ்மதிக், அந்த பிரஹ்மதிக் என்ற அந்த வேல்யூபிள் தெய்வ வார்த்தை உங்களுடைய ரப்பின் கருணையை புயல் காற்றை விட வேகமாக உங்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து விடும். பிரஹ்மதிக்கு வேல்யூபிள் பவர். அந்த வேர்டு ஒரு பவர் மாதிரி, ஒரு சக்தி மாதிரி. அதனால அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு அடிப்படையில் நீங்க துவா செய்தீங்கன்னு சொன்னா மருத்துவர்கள் எல்லாம் எங்களுக்கு முடியாதுங்க, உங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வரக்கூடிய நேரத்திலையும் உங்களை படைச்ச ரப்பே மருத்துவனாக மாறி அவனுக்கு ஷிஃபாவை கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.